வில்வ மரத்தின் மீது இருந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டே இருந்தது. அந்த இலைகள் மரத்தின் அடியில் வீற்றிருந்த சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் விழுந்து கொண்டே இருந்தன. இதை கண்ட பார்வதி தேவிக்கு குரங்கின் மீது கோபம் ஏற்பட்டது. உடனே சிவபெருமான், உமையே, குரங்கின் மீது கோபம் கொள்ளாதே, அது நம் இருவரையும் வில்வ இலைகளால் அர்ச்சிக்கிறது என்று கூறி குரங்கிற்கு நல்லுணர்வு உண்டாகுமாறு அருளினார். உடனே மரத்தின் மீது இருந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது. சிவனை வணங்கியது. அப்பனே, நான் பிழை செய்து விட்டேன், என்னை மன்னிப்பீராக என்று வேண்டியது. அதை கேட்ட சிவன், உன்னுடைய செயல் எமக்கு மகிழ்ச்சியை தந்தது, அதை வழிபாடாக ஏற்றுக்கொண்டோம். நீ எங்களை வில்வத்தால் பூஜை செய்த பலனாக சோழ குலத்தில் தோன்றி உலகை ஒரு குடையின் கீழாலும் சிறப்பை பெற்று வாழ்வாயாக என்று ஆசீர்வதித்தார். அடுத்த பிறவியிலும் குரங்கு முகமே இருப்பது போல் சிவபெருமானும் அந்த வரத்தை வழங்கினார். அந்த வரத்தின்படி அந்த குரங்கானது கருவூரில் மாந்ததா என்ற சோழ மன்னனுக்கு மகனாக பிறந்தது. அந்த குழந்தை முசுந்தன் என்று பெயர் பெற்று வளர்ந்து நாட்டின் அரசனானான். சிவனை வழிபட எத்தனையோ வழிமுறைகள் இருக்கலாம், ஆனால் வில்வ இலை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்து வணங்கும் போது கிடைக்கும் பலன்கள் அளவிடற்க